இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே அப்பா மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே 7 மாதங்கள் தகப்பனே எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீர். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே அப்பா எல்லா தேவைகளும் சந்தித்தீரே. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தூய ஆவியானவரே நாங்கள் மை துதிக்கிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபைகளை கொடுத்தீரே அப்பா. நல்லா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை போஷித்து கொண்டு வருகிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா தேவைகளும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சந்திக்க கிருபை தந்தீரே அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஆண்டவரே புத்திர சுவகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நல்ல நல்ல இடத்தை கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே அப்பா அந்த 7 மாதங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாக எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தெய்வமே அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா நாங்கள் மை துதிக்கிறோம். ஆண்டவரே மட்டும் நடத்தின தெய்வமே அப்பா, இனிமேல் எங்களை நடத்த போற வல்லவரே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் மை துதிக்கிறோம். கிருபையில் நிறைந்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலுவோம் வற்றாத நீரூற்றை போல உன்னை வைப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் தடைகளை உடைக்கிறவரே அப்பா, எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா எங்களை உள்ளங்கைகளில் ஆண்டவரே எங்களை வரைந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தாயின் கருவில ஆண்டவரே எங்களை தெரிந்து கொள்ளும் முன்பதாகவே ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க பலப்படுத்தி கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவனின் அதிபதியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்க நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரே எங்களை வாழ்க்கையில் நீங்க செஞ்சீங்களப்பா. ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக முன் குறித்ததை ஆண்டவரே நிறைவேற்றி தரப்போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவரே நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்பிக்கை உடை சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன், எஞ்சக்கே தருவேன் என்று சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா. ஆவியானவரே அப்பா எங்க பலவீனங்கள் ஏதாவது இருக்கும்னு சொன்னால் ஆண்டவரே இந்த காலை வேளை பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். மை நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம் அப்பா. 7 மாதங்கள் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்து ஆண்டவரே இந்த 8வது மாதத்தை காண செய்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை திரும்பும் பொழுது நான் அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவரை அதை கேட்டு எங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம், தெய்வ சமூகத்தில் எங்களை ஆண்டவரை தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாக ஆண்டவர் எல்லாவற்றிலும் மறுபடியுமாக நிலைத்திருக்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கடவுள் நீர் எங்களுக்கு ஆண்டவரை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எனக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா என்று சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் 7 மாதங்கள் கடவுள் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்து இந்த 8வது மாதத்தை காண செய்திருக்கிறார். எல்லாருடைய கிருபை. ஆமேன். நாம் இணைந்து பாடும் அல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர் கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர் கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர் கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர் கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்க தட்டி. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிர வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. என்
அதிசயமா என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நாங்கள் பாடி உம்மை துதிப்போம் ஆண்டவரே. இயேசுவை உம்மை ஆராதிப்பேன், கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீ, கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, 7 மாதங்கள் கண்மணி போல எங்களை காத்து கொண்டு, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை சுமந்து கொண்டு வந்த எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். இயேசுவை உம்மை ஆராதிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஆடைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினம் என்னை ஆதரித்தி, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவர் அதிசயமாய் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ தேவைகளை சந்தித்து, எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் நம்மளை விடுவித்து, ஆண்டவரே நீர் அதிசயமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் 7 மாதங்கள். ஹல்லேலூயா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். சொல்லுங்க, தாங்கி என்னை 7 மாதம் தாங்கி நீர் தப்புவித்தீரப்பா, சுகம் தந்தீர். கருவில் இருந்து தாங்கி வந்தீர். ஆமென். இரக்கத்தினாலே கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கை தட்டி நன்றி ஐயா. ஆமென். ஏசையா glory. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சொல்லுங்க, தாங்கி வந்தீர் கிருபையினாலே, கழுகு போல
போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகின்றீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறேன். நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. நன்றி ஐயா, ஏசையா, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகின்றீர். ஆமென். நன்றி ஐயா, ஆமென். ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, ஏசையா, நன்றி ஐயா. எல்லாரும் பாடுங்க. நன்றி ஐயா. கருவில் இருந்து 7 மாதம் மாத்திரமல்ல அப்பா, என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் என்னை நடத்தி வந்த கடவுள், என்னை சுமந்தவர், என்னை தாங்கினவர், என்னை தப்புவித்தவர் நீர் ஒருவரே. துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீர். துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா, ஆமென். ஏசையா, glory. நன்றி ஐயா, ஏசையா, மகிமை. நன்றி ஐயா, ஆமென். ஏசையா, glory. நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. ஏசையா. பாடுங்க. கருவில் இருந்து தாங்கி வந்தீர். திருவழினாலே ஆமென். நாள் வரை தாங்குகிறீர். இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீர். கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறீர். இரக்கத்தினால் தாங்கினீர். தாங்கினீர். நன்றி. கையை உயர்த்தி ஆண்டவரே, என்னை தாங்கி தப்புவித்து ஆமென் சுகம் தந்தி என்னை தாங்கினீர். ஆமென் சுகம் தந்தி. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தி. என்னுடைய தாய் கூட சில நேரங்களில் என்ன தாங்க முடியாம போலாம், சுமக்க முடியாம போலாம். என் தகப்பன் கூட சில நேரங்களில் என்னை சுமக்க முடியாம போலாம், என்னை கைவிடலாம், என்னை விட்டு விலகலாம்.
ஆனால் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் இந்நாள் வரை என்னை சுமந்தவரே. ரதர பதர கதரன பதிர துர ஷெதர. ஓ, அரவணைக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. அவர் உன்னை அரவணைக்கிற ஆண்டவர், உன் கண்ணீரை துடைக்கிற கடவுள். அழாதே என்று சொல்லி உன்னை அரவணைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ தோற்று போனவள் அல்ல, நீ அனாதையானவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எதற்கும் கதி இல்லாதவள் அல்ல. தேவன் உன் துணையாய் இருக்கிறார். தேவன் உன் துணையாய் இருக்கிறார். அவர் உன் பரிகாரியாய் இருக்கிறார். கைவிடப்பட்டது போல நீ உணர்ந்துகிறாயோ? யாரும் இல்லை என்று நீ அழுகிறாயோ? எனக்காக யாரும் இல்லை என்று வேதனைப்படுகிறாயோ? உனக்காக ஒருவர் இருக்கிறார். உனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார். உன்மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உன் கையை பிடித்து நடத்துகிற கடவுள் ஒருவர் இருக்கிறார். உன்னை உயர்த்துகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அபிஷேக தைலத்தை உன்மேல் ஊற்றக்கூடிய அந்த அனந்த சுரூபி உன்னோடு கூட இருக்கிறார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, சுகம் தந்தி. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. நாங்கள் அழுகிற போதெல்லாம், சில அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் நடக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். எப்ப தாங்குவாரு, எப்ப சுமப்பாரு, எப்ப ஏந்துவார்னா நீ அழுகும்போது, நீ கண்ணீர் விடும்போது, நீ உடைக்கப்படும் போது, உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மலையும் நீர்தானையா. நிறைய நேரத்தில் சந்தோஷமா இருக்கும்போது, நல்ல பணம், காசு, வசதி, செல்வாக்கு இருக்கும்போது நம்மளை சுற்றி அநேகர் இருப்பாங்க. ஆனால் நீ ஒரு நாளிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையில், ஒன்றும் கையில் இருக்காது, ஆகாரத்திற்கு வழி இருக்காது. இந்த நேரத்தில் நம்மளை சுற்றி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா யாருமே இல்லைன்னு கவலைப்படாத. உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ரிபாலாதா ரனா ஹத்தி அரபலா சந்தரே நரதுரியானரப. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மலையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மலையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் எம்பீர சத்தத்தோடு பாடி பாடி மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் எம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, சொல்லுங்க எல்லாரும் பாடுங்க. Glory. நடந்து சென்றிடுவேன் உமது உருவ நடந்திடுவேன் உமது கனமழையால்
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேகமலை நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. ஆமென். வேறிடத்தில் வாழ்கின்ற எங்க இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உம்மோடு கூட இருக்கிறது போல ஒரு நாள் இல்லப்பா. பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நன்றி சொல்வேன். பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நன்றி சொல்வேன். என் தேவனே, தேவனே, என் ராஜனே, ராஜனே, ஆமென். என் தேவனே, என் ராஜனே, பாடுங்க. ஒருவர் நடந்திடுவேன். ஆமென். நடந்து போ. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீ கடந்து போ. உனக்கு ஒரு நீரூற்றை தேவன் வைத்திருப்பார். ஒரு மேன்மையை கடவுள் வைத்திருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேகமலை நீதானையா, அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீதானே. தகப்பன் நீதானே. பாடுங்க. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீதானே. தகப்பன் நீதானே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். என் தேவனே, ஓ, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன். நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேகமலையும் நீதானையா. பாடுங்க, பாடுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான், பாக்கியவான்கள். உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான், பாக்கியவான்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள். துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என்ன நடந்தாலும் ஆமென். எப்போதும் துதிப்பார்கள். துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என் நல்ல கை தட்டி ஆண்டவரே. ராஜனே, ஓ ராதா ரகபல விரன சேதன ரபலப. ஓ ரியந்தர பலபல். நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நல்ல கை தட்டி உருவேன். நடந்திடுவேன். நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேகமலையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம அத்தனை பேருக்கும், இந்த பாடலில் ஒரு கவி இருக்கு, வனாந்தரமே வழியாய் வந்தாலும் அப்படியே கரை நம்மை நடத்தும். சில நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம், சில பிரச்சனைகள், நெருக்கங்கள், போகிற இடமெல்லாம் வனாந்தரமாக இருக்கும். நீங்கள் கவலையப்படக்கூடாது. வனாந்தரம் இருக்கட்டுங்க, வனாந்தரம் வாழ்க்கையில் வந்து தான் ஆகும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். வனாந்தரமாக இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கணும். வனாந்தரத்தில் அவர் இருந்தால் போதும், அழுகையின் பள்ளத்தாக்கில் அவர் இருந்தால் போதும். என்னோட கூட இருங்கப்பா. சில நேரத்தில் நம்ம என்ன ஜெபம் பண்ணனா, வனாந்தரம் வேண்டாங்கிறோம். வனாந்தரம் வந்தாலும் உங்கள் கரை என் கூட இருக்கட்டும்பா. ஆமென். எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கரை என் கூட இருக்கட்டும். நெருக்கம் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஆனால் உங்கள் கரை என் கூட இருக்கணும்ப்பா. அப்படி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, வனாந்தரமே வழியாய் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் என்ன நடத்தட்டும். ஆண்டவரே உங்கள் கரை என்ன நடத்தட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. அந்த அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை அவர் கரை நடத்தும். என்னை நடத்தினது உங்களை நடத்தும். ஆமீன். சில வனாந்தர அனுபவங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கன் தான் சொல்லுவான், முட்டாள் தான் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுவான். அல்லேலூயா. புத்தி பேதலிச்சவன் தான் சொல்லுவான். ஆனால் நீங்க சொல்லக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் கூட இருக்கிறீர். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, என் கூட இருக்கிறீங்கப்பா, என்னை நடத்துறீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யறீங்க ஆண்டவரே. நிறைய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம், நிறைய போராட்டங்களை நீங்க சந்திக்கிறீங்க. அந்த நேரத்தில் புலம்பாதீங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, என் கூட இருங்கப்பா. சில நேரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் சில நேரத்தில் பேசிக்கிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா போதும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய கணவர், நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு மனைவி தான், நம்ம எல்லாரும் அவருடைய மனவாட்டி தான். நீங்கள் சொல்லணும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே. சொல்லுங்கள், நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே, நீங்கள் எப்போ என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. அவர் எப்பயும் உங்களோட இருப்பார், அவர் எப்பயும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை நடத்துவார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுக்கான அனைத்து நன்மைகளும் அவர் கரத்திலிருந்து வரும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், பத்தியா நீ ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? நான் பார்க்குற ஒவ்வொருவரையும், இந்த சபைக்கு வர ஒவ்வொருவரையும் நீங்கள் வந்த வண்ணம் இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அது என் கண்கள் நான் பார்க்கிறேன். ஆமென். நல்ல இருந்த வண்ணம் இல்லையே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு தானே வருகிறாரு, ஆசீர்வாதமாக தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. படிப்படியாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் மார்பு செய்கிற தொட்டி எண்ணெய் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்கள் ஆண்டவர் நடத்துகிறார், நிச்சயம் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. சில நேரத்தில் வனாந்திரம், நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். இந்த மாதத்தில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எல்லாரும் எதிர்பாருங்க, எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. உண்மை அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவார். வேற யார் அதை சொல்ல முடியும்? வேற எல்லாரும் இருக்கிறத மறைப்பாங்க, ஆனா தேவன் இல்லாததை இருக்கிறதை போல அவனுக்கு கொடுக்கிறவர், கொடுக்கிற தெய்வம் அவர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர். நிச்சயமா இந்த மாதத்தில் விசுவாசி மகளே, விசுவாசி மகனே, உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுவார், உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன்,
நீ அற்புதம் கண்டிடுவா. எல்லாரும் பாடுங்க. உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து வாக்களித்தவர் இன்னைக்கு நிறைவேற்றுவர் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் நல்ல கை தட்டி அற்புதம் கண்டிடும். நல்ல கைகளை தட்டி வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. பேரொளி வீசிடுமே. அதிசயம் நடந்திடுமே. பேரொளி வீசிடுமே. வழியாய் ஆமென். வல்லவரின் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் அதிசயம் நடக்கும். அற்புதம் நடக்கும். ஆமென். அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் நிலந்தே வழி விடுமே. நிச்சயம் நடக்கும். தடைகள் எல்லாம் எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில எல்லாருடைய தடைகளையும் ஆண்டவர் உடைப்பீராக. திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், தரித்திரம், போராட்டம், சமாதானமின்மை தடைகள் உடையட்டும். ஆமென். ஓ ரபா கபா ரபா 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 ரபா. எல்லாருக்கும் அதிசயம், எல்லாருக்கும் அற்புதம் நடக்க போகுது. இந்த வாரத்துல தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த வாரத்துல தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இயேசுவால் அவளுக்கு அற்புதம் மகளே. மனிதர்களால் அல்ல, தேவனால. தேவனால கைய தட்டு மகளே, விசுவாசி மகளே. எல்லா சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். பாதையெல்லாம் போகுமே. பாதையெல்லாம் உன்னை அதிசயம் ஆமென். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி உன்னை அதிசயம். அற்புதம் நடக்குது. அற்புதம் 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 அற்புதம். ரபா 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 ரீகா ரபா 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 ஷேகா ரபா ரபா ரபா. அதிசயம். ஓ ரபா கபா ரபா ஷபா ரபா ரபா. ஆமென் ஆமென். சொல்லு மகளே. அதிசயம் நடக்கும். அதிசயம் நடக்கும். இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள. அதிசயம் 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 அற்புதம் நடக்கும். குறைகள் எல்லாம்
நிறைவாக்கும் எல்லா குறைவு இயேசுவின் நாமத்தினாலே பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் போகட்டும், வீட்டை விட்டு போகட்டும். ஆமென். நிறைவாகும் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆமென். ஓ ரக லக ரக லக. எல்லா வியாதி எல்லாம் வெளியே போகட்டும்பா. விசுவாச குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும்பா. ரப 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 ரக ரப 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 ரப. நல்ல கை தட்டி வாலிபர்கள் எல்லாம் கையை தட்டி ஆராதிக்க பார்க்கலாம். எல்லா வாதையே போ, வீட்டை விட்டு வெளியே போ. ஷபா ரபா ரபா. ஓ மகிமை 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 இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஓ ரகா 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 ரிபா லகா ரபா நமா ரமா ரமா. ஆமென் ஆமென் ஆமென். ரே போ ரே போ ரே போ ரே போ ரே போ. இப்பொழுது உனக்கு அதிசயம் நடக்குது. இப்பொழுது தேவன் அற்புதம் செய்கிறார். அற்புதம் அற்புதம். நல்ல கையை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி வேடிக்கை பார்க்க கண்களை மூடி, ஆண்டவரே உங்களை பார்க்க வந்திருக்கேன், உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கிறேன், என் குறைவெல்லாம் நிறைவாகட்டும், வனாந்தரமே எனக்கு வழியாய் வந்தாலும் உன் கரை என் கூட இருக்கட்டும், உன் கரை என்ன நடத்தட்டும். அப்பா அதிசயத்துக்காய் காத்திருக்கிறேன், அற்புதத்துக்காய் காத்திருக்கிறேன். மனுஷன் உங்களுக்கு அதிசயம் பண்ண முடியாதுங்க, மனுஷன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்ட முடியாது. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்ல கைகளை கட்டி ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவோட அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. கட்டுகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக, எல்லா தடைகள் உடைவதாக. நல்ல விசுவாசி எல்லாரும் எல்லாரும் முன்னாடி எல்லாம் வலதுபுற இடதுபுற எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஓ மகிமை 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 மகிமை. பாதை எல்லாம் வெளியே போகட்டும், பாதை எல்லாம் போகட்டும். உன் பாதை எல்லாம் நெய்யாய் பொழியும். வனாந்தரம் போல இருந்த உன் பாதை, வறுமையாய் இருந்த உன் பாதை, வெறுமையாய் இருந்த உன் பாதையில நெய்யாய் பொழிகிற ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் கொடுக்கிறாரு. தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. ரபா கபா. நல்ல கையை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசு. தடைகளை உடைக்கிறார் ஆண்டவர், தடைகளை உடைக்கிறார் ஆண்டவர். வறுமை என்கிற சாபத்தை எடுக்கிறார், தரித்திரம் என்கிற சாபத்தை எடுக்கிறார், பற்றாக்குறை என்கிற சாபத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. உன்னுடைய நீண்ட நாட்களாய் நீ போராடி வருகிற, நீ மன்றாடி வருகிற, நீ கண்ணீர் சிந்துகிற, நீர் எதற்காய் அழுகிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ விண்ணப்பம் பண்ணுகிறாயோ, அந்த அழுக்குரல், அந்த கண்ணீரின் துளிகள், அந்த வேதனையின் வெளிப்பாடுகளை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். உன் கிரியைக்கேற்ற பலன் உண்டு. உன் கிரியைக்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வாரமும் வந்து நீ ஆண்டுடைய சமூகத்தில் அழுதுகட்டு போகிறாயே, உன் கண்ணீரை தேவன் அறிவார், உன் வேதனைகளை அவர் அறிவார். உன் தலையணையிலே நீ சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அதிக விலைக்கிரயம் கொடுக்கப்படும், அதிக விலைக்கிரயம் கொடுக்கப்படும். உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கர்த்தர் கொடுப்பாரு. உன்னுடைய அழுகையின் நாட்கள் முடிந்தது.
உன்னுடைய ஆர்ப்பரிப்பின் நாட்கள் ஆரம்பமாக போகிறது. உன்னுடைய வேதனை நாட்கள் முடிய போகிறது. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. அந்த வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. அந்த கிருபைகளை இந்த ஆலயத்தில் அவர் கொடுக்கிறார். அவருடைய ஆலயத்தின் நன்மையினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி குற்றம் நீங்க. சொல்லுங்க. உமக்கென்று வாழ்ந்திட பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, தகப்பனே, என் தந்தையே, மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். வல்லமையும் உமக்குதானே. வல்லமையோ தகப்பனே, உன் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி. பாடுங்க. உன் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி கரைபடாத மகனாக நிறுத்தின. கரைபடாத மகனாக நிறுத்தின. நல்ல கை தட்டி. வல்லமையோ மகிமையோ உமக்குதானே. வல்லமையோ மகிமையோ உமக்குதானே. மாம்சமான தீரையை அன்பு கிழித்து போது. மாம்சமான கிழித்து போது. மகா மகா திருச்சமூகம் நுழைய செய்தி.
மகிமையும் 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 தகப்பனே உமக்குதானே. ஆண்டவரே, வல்லமையும் மகிமையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ஏபிள் டு kneel down, உங்களால் முடியும்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படியிட்டு, கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி சொல்லுங்கள். நல்ல ஆகாரம் ருசிக்க, வேலைக்கு போக, நல்ல வஸ்திரம் உடுத்த, வாகனத்தை ஓட்ட, ஒன்றை நினச்சி நன்றி சொல்லுங்களேன். ஆமென். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பதாங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆனால் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மளை ஒவ்வொரு சாப்பாட்டில் கூட யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் ஒரு ஆகாரத்திற்கு கூட நமக்கு எவ்வளவோ சிரமமாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. எத்தனையோ நாட்கள் நான் பட்டினியாய் படுத்த நாட்கள்லாம் உண்டு. எத்தனையோ நாட்களில் ₹1 ஒரு சைக்கிளுக்கு காற்றடிக்க கூட என்னிடத்துல பணம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நினச்சி பார்க்குறோம், இந்த 30 நாட்களும் 31 நாட்களும் நம்மளை நடத்தினதை நினச்சி பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, நிறைய பணம் இருந்தால் தான், வீடு வாசல் இருந்தால் தான், நிறைய நகை இருக்கணும், நிறைய சுற்றி சொந்த பந்தம் இருக்கணும். இருக்கட்டும், தவறில்லை. தேவன் இருக்கிற மகிழ்ச்சியை விட வேறு எந்த மகிழ்ச்சியும் ஈடாகவே ஆகாது. அது ஈக்குவல். ஆமென். There is no one like you, Lord Jesus. ஆமென். வேற எதுவும் உமக்கு ஈடாகாதப்பா. ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் இருந்து கடந்த 31 நாள் நம்மளை நடத்தியிருக்காரு. நல்ல சாப்பாடு, நல்ல கை கால் சுகம், பலன் எல்லாத்தையும் தந்திருக்காரு. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன செஞ்சாரோ உங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். நன்றி சொல்லுங்களேன். அப்பா பாதுகாத்தீரே. எத்தனை விபத்துக்கள், நாச மோசங்கள். இந்த பெண்கள் ஆராதனையில் சாட்சிகளையெல்லாம் நேற்று எடுத்து வாசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார் ஆண்டவர், எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார். அல்லேலூயா. நம்ம எழுதுறதுதான் இல்லை, நான் இந்த வருஷத்துலேருந்து எழுதுற ஆரம்பிச்சிருக்கோம். சபையில் எவ்வளோ நன்மை செய்ய போகிறார் எழுதி எழுதி படிக்க 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்களாம் எழுதணுங்க. என்னை நடத்தினதுக்காக எழுதணும். நன்றி சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். அப்பா விரும்புகிற நேரம் இது. அப்பாவோட இறுதியை குளிர பண்ணுகிற நேரம் இது. இந்த நேரம் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நேரம் தான். நன்றி ஐயா, ஏசப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா. 31 நாளும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் என்னை கைவிடவே இல்லையே. என்னை நடத்துனீங்களே அப்பா, எனக்கு உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே. நான் நெருக்கப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே, நான் அழுதது உண்மைதான், வேதனைப்பட்டது உண்மைதான், மனம் உடஞ்சி போனது உண்மைதான், நான் கண்ணீர் விட்டு அம்மான்னு அழுதது உண்மைதான், கதறினது உண்மைதான். ஆனால் என் தகப்பன் என்னை கைவிடவே இல்லை, என் தந்தை என்னை கைவிடவே இல்லை, என்னுடைய எல் ஷடா என்னை கைவிடவே இல்லை. நன்றிப்பா, நன்றிப்பா. நல்ல கைத்தட்டி அப்பாக்கு. அப்பா நன்றி சொல்லுங்களேன். நன்றி 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 சொல்லுங்க. வாலிபர்களாம் நன்றி சொல்லுங்க. அம்மாமாருங்க, வியாபாரம் பண்றவங்க, ஆமென், எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பத்திரமா ஸ்கூலுக்கு கொண்டு போய் அழைத்து கொண்டு வந்தாரு. உங்க புருஷமார் பத்திரமா வீடு திரும்பினாங்க. உங்க மகள்லாம் பத்திரமா திரும்பி வந்தான். எப்போ வருவாள்னு பயத்தோடு இருந்திய, பயப்படாத. அப்பா உன் பிள்ளையோட கூட போவாரு. ஏசப்பா அந்த பிள்ளைய சிறைகளால் மூடுவாரு. சட்டைகளின் நிலையிலே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாரு. பயப்படாத மகளே, பயப்படாத மகனே. 31 நாள் உங்க பிள்ளைகளை பாதுகாத்தார் அல்லவா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து அப்பா அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேவைகள், எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் தேவன் எங்களை கைவிடல. மனுஷன் உன்னை கைவிட்டிருக்கலாம். யோசிச்சு பார்த்தியா, யோசிச்சு பார்த்தாயா மகளே? மனுஷன் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் தேவனும் கூட இருந்தார். பத்தியா, உன்னை கைவிடவே இல்லை. பத்தியா, நெருக்கமான நேரத்தில் அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. நீதாயா உண்மையான தெய்வம், நீதாயா உண்மையான ரட்சகர், நீதாயா எங்களுடைய உண்மையான அன்பின் தெய்வம். கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம். 31 நாளும் கர்த்தர் பாதுகாத்தாரு. நல்ல ஆகாரம் கொடுத்தாரு, நிம்மதியாக இருக்க உதவி செஞ்சார், நல்ல தூங்க உதவி செஞ்சார்.
ஆலயத்துக்கு வர உதவி செஞ்சாரு. ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்க உதவி செய்தாரு. ஆண்டவர் கொடுக்க உதவி செய்தாரு. அப்பா 31 நாள் நடத்துனீங்க, நன்றிப்பா. அந்த நன்றி பலி இங்கே வைக்கிறோம், நன்றி பலி இங்கே வைக்கிறோம், அந்த நன்றி பலி இங்கே வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நல்லா துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. அப்படி மகிமை இறங்கட்டும், அப்படி மகிமை இறங்கட்டும் எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லா சகோதர சகோதரிகள் மேலே, எல்லார் மேலேயும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும். இந்த மாதத்திற்கான கிருபை, தயவு, இரக்கம், வெளிப்பாடுகள் எல்லாருடைய சரீரத்தில் இறங்கட்டும். வியாதியை வெளியே போ, வறுமையை வெளியே போ, தரித்திரமே வெளியே போ, சாபமே வெளியே போ. ஆமென், 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 ஆமென். எதுக்கும் பயப்படாதீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது, உங்களை நீதிமானாக்கி இருக்கிறது, உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இவ்வளோ நேரம் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்தபடியால் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை